வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விஜயுடன் கூட்டணி அமைக்க எந்த முயற்சியும் செய்யவில்லை. விஜய் இணைந்தால் எங்களது வாக்கு வங்கிதான் பாதிக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேட்டி. கருணாநிதி உயிருடன் இருந்தபோதே எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்த கட்சி திமுக என்று இபிஎஸ் விமர்சனம். அதிமுக தொடர்ந்து 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது என்றும் பெருமிதம். அதிமுகவின் 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்தார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே 23 வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்திருந்த நிலையில் இன்று மேலும் 127 வேட்பாளர்கள் அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுக 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் 15 முன்னாள் அமைச்சர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு. MSM ஆனந்தன், MC சம்பத், தாமோதரன், பொள்ளாச்சி ஜெயராமன், SP சண்முகநாதன் உள்ளிட்டோருக்கு இடம். அதிமுக 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் 16 பெண்களுக்கு வாய்ப்பு. மரகதம் குமரவேல், தேன்மொழி, சத்யபாமா உள்ளிட்டோருக்கு வாய்ப்பு. அதிமுக வேட்பாளர் பட்டியலில் 40க்கும் மேற்பட்ட புதிய முகங்களுக்கு வாய்ப்பு. கள்ளக்குறிச்சி, வானூர், விருதுநகர், விளாத்திக்குளம், சங்கரன் கோவில், பாளையங்கோட்டை உள்ளிட்ட தொகுதிகளில் புதுமுகங்கள் போட்டி. அதிமுகவில் ராஜலட்சுமி, சரோஜா, சேவூர் ராமச்சந்திரன், சிவபதி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு மறுப்பு. ஆவடி ரஹீம், மாஃபா பாண்டியராஜன், வெல்லமண்டி நடராஜன், வைகை செல்வன் உள்ளிட்டோருக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் அதிருப்தி. நாளை திமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாக வாய்ப்பு. நேற்று வெளியிடப்படும் என்று எதிர்பார்த்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை வெளியாக இருப்பதாக தகவல். சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 234 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியல் தயார். சென்னையில் நாளை தனியார் விடுதியில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கிறார் அக்கட்சியின் தலைவர் விஜய். பெரம்பூர், கொளத்தூர் மற்றும் வெள்ளிவாக்கத்திலும் தவிக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி மறுப்பு. குறுகிய இடங்களாக இருப்பதால் மாற்று இடங்களை தேர்வு செய்து புதிதாக விண்ணப்பிக்க தவிகவினருக்கு அறிவுறுத்தல். தேர்தல் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதற்கு தவிக தலைவர் விஜய் கடும் கண்டனம். தவிகவை கண்டு திமுக எந்த அளவிற்கு அஞ்சுகிறது என்பதற்கு இந்த தடையே சாட்சி என்றும் காட்டம். சென்னை மாநகராட்சி சார்பில் எந்த சீரமைப்பு பணிகளையும் மேற்கொள்ளவில்லை. குடிநீர் வாரியத்தால் குடிநீர் குழாய் பதிக்கும் பழுதுபார்க்கும் பணி நடைபெற்று உடனடியாக நிறைவு. பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு மாநகராட்சி பணிதான் காரணம் என்ற விஜய் குற்றச்சாட்டிற்கு மாநகராட்சி மறுப்பு. சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளை மறைக்கவும் பெண்களை ஈர்க்கவுமே டிஜிபி அலுவலகத்தில் விஜய் புகார். திருக்கோவிலூரில் பரப்புரை மேற்கொண்ட சீமான் விமர்சனம். தேர்தலில் சாத்தூர் தொகுதியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் போட்டி. அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடுவது குறித்து தேசிய தலைமைதான் முடிவு செய்யும் என்றும் நயினார் நாகேந்திரன் தகவல். வரும் சட்டமன்ற தேர்தலில் 2 சின்னங்களில் போட்டியிடுகிறது ஏசி சண்முகத்தின் புதிய நீதி கட்சி. அதிமுக ஒதுக்கிய மதுரை மத்தியில் இரட்டை இலை சின்னத்திலும், பாஜக ஒதுக்கும் தொகுதியில் தாமரை சின்னத்திலும் போட்டியிடுவோம் என்று ஏசி சண்முகம் அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியிலேயே புரட்சி பாரதம் கட்சி தொடரும்.
கேவி குப்பம் தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட இருப்பதாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி பேட்டி. தேர்தலில் வெற்றி பெறும் நோக்கத்தில் இபிஎஸ் கூட்டணி அமைக்கவில்லை என்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி குற்றச்சாட்டு. தன்னை சுற்றியுள்ள 40-45 பேர் வெற்றி பெற்றால் போதும் என்று மட்டுமே நினைப்பதாக விமர்சனம். திமுக கூட்டணியில் 2021 காங்கிரஸ் வென்ற 16 தொகுதிகளை மீண்டும் வாங்கியிருப்பதாக செல்வ பெருந்தகை பேட்டி. எஞ்சிய 12 தொகுதிகள் விரைவில் முடிவு செய்யப்பட்டு திமுக தலைமை அறிவிக்கும் என்றும் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தேர்வில் வெளிப்படைத்தன்மை இல்லை. விரிவான விவாதத்திற்கு பின்பே தொகுதி தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற எங்கள் கருத்து ஏற்கப்படவில்லை என்றும் கரூர் எம்பி ஜோதிமணி குற்றச்சாட்டு. திமுக கூட்டணியில் விசிக போட்டியிடும் 8 தொகுதிகளை அடையாளம் கண்டுள்ளோம். எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து இன்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பார் என்று திருமாவளவன் பேட்டி. திமுக கூட்டணியில் எந்த இழுபறியும் இல்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படும் என்று எதிர்பார்ப்பவர்கள் மீண்டும் மீண்டும் ஏமாந்துதான் போவார்கள் என்றும் பேட்டி. சென்னை போயஸ் கார்டனில் சசிகலாவுடன் ராமதாஸ் தரப்பு பாமக மூத்த தலைவர் ஜி.கே. மணி, ஸ்ரீகாந்தி சந்திப்பு. யார் யார் எந்தெந்த தொகுதியில் களம் இறங்குவது என்பது குறித்து முக்கிய ஆலோசனை என தகவல். சென்னை போயஸ் கார்டனில் வி.கே. சசிகலாவுடன் நடிகர் கார்த்திக் சந்திப்பு. சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு நடிகர் கார்த்திக் ஆதரவு தெரிவித்திருப்பதாக தகவல். அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவித்தார் ஜி.கே. வாசன். ஓட்டன்சத்திரம் தொகுதியில் விடியல் சேகர், ஈரோடு மேற்கில் யுவராஜா, கிள்ளியூரில் நிவின் சைமன், கும்பகோணத்தில் அசோக்குமார் மற்றும் ராணிப்பேட்டை தொகுதியில் கார்த்திகேயன் போட்டியிடுவார்கள் என்று அறிவிப்பு. (2026) சட்டமன்ற தேர்தலில் சைக்கிள் சின்னம் கிடைக்காததால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தாமரை சின்னத்தில் போட்டி. அன்றுபோல் இன்றும் சைக்கிள் சின்னம் கிடைக்கவில்லை என்றும் ஜி.கே. வாசன் தகவல். அதிமுக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிடும் தொகுதிகளின் வேட்பாளர்களை அறிவித்தார் பாரிவேந்தர். பல்லாவரம் தொகுதியில் வெங்கடேசனும், குன்னம் தொகுதியில் சரண்யா அன்பழகனும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டி. தமிழ்நாட்டில் 4 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களை இடமாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவு. காஞ்சிபுரம், பெரம்பலூர், தஞ்சை, தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மாற்றம். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவையொட்டி ஏப்ரல் 23ஆம் தேதி பொது விடுமுறை அறிவிப்பு. பொது விடுமுறை அறிவித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. நாளுக்கு நாள் கூட்டணி கட்சியினர் பொதுமக்களிடையே ஆதரவு அதிகரித்து வருவதால் திருநள்ளாறு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு மிக சிறப்பாக உள்ளது. எதிரிகளை டெபாசிட் இழக்க வைக்க வேண்டும் என்று பாமக நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் திருநள்ளாறு தொகுதி பாஜக வேட்பாளர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் வலியுறுத்தல்.
புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி, ஏடிஜிபி ஜெயராமன் உள்ளிட்டோர் மீதான ஆள்கடத்தல் வழக்கை ரத்து செய்ய காவல்துறை எதிர்ப்பு. தவறான முன் உதாரணம் ஆகிவிடும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் வாதம். நங்கநல்லூரில் தேர்தல் பிரச்சாரம் செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பிள் மாலை அணிவித்த நிர்வாகிகள். ஒரு சில நிமிடங்களிலேயே மாலையை பிரித்து மேய்ந்து ஆப்பிளுக்காக அடித்துக் கொண்ட மக்களால் பெரும் பரபரப்பு. சிலிண்டர்களை பதுக்குபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனைத்து மாநில முதலமைச்சர்களிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தல். அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு கூடுதலாக 20% வணிக சிலிண்டர்கள் ஒதுக்கீடு. எஃகு மற்றும் ஆட்டோமொபைல் தொழில்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நடவடிக்கை என மத்திய அரசு அறிவிப்பு. நாட்டில் எரிபொருள் விநியோகத்தை சீராக வைக்க பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரி குறைப்பு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். குழாய் மூலமாக வீடுகளுக்கே கேஸ் வழங்கும் பிஎன்ஜி திட்டத்தில் தினமும் 10,000 புதிய இணைப்புகள். எரிபொருள் போதுமான அளவு இருப்பு உள்ளதால் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று பெட்ரோலியத்துறை வேண்டுகோள். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியின் உடல்நிலையில் முன்னேற்றம். அடுத்த ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் என்று டெல்லி மருத்துவமனை மருத்துவர்கள் தகவல். நேபாளத்தின் புதிய பிரதமராக பதவியேற்றார் பாலேந்திர ஷா. நேபாள நாட்டின் மிக இளம் வயது பிரதமர் என்ற பெருமையை பெற்றார் ஷா. நேபாள பிரதமராக பதவியேற்றுள்ள பாலேந்திர ஷாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. நேபாளம் இடையிலான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல ஆவலுடன் உள்ளதாக எக்ஸ் பதிவு. பாலியல் புகாரில் சிக்கிய சென்னை அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் சஸ்பெண்ட். பாலியல் தொல்லை கொடுத்ததாக மாணவி அளித்த புகாரில் பேராசிரியரை கைது செய்து போலீசார் விசாரணை. திருவாரூர் ஆழித்தேரோட்டம் நாளை நடைபெறவுள்ள நிலையில் தேரோடும் வீதியில் தேங்கிய பாதாள சாக்கடை கழிவுநீர். குபுகுபுவென பொங்கி வழியும் கழிவுநீரால் சுகாதார சீர்கேடு உருவாகியிருப்பதாக பொதுமக்கள் அச்சம். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் சிலுவை பாதை ஊர்வலம். 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பு. பத்து அணிகள் பங்கேற்கும் 19வது ஐபிஎல் சீசன் இன்று முதல் தொடக்கம். பெங்களூருவில் நடைபெறும் முதல் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை.